டிஎன்பிஎஸ்சி பாலிட்டிலேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றின கேள்வி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டு நாட் ஹேவ் எனி லீகல் சேங்ஷன். அடிப்படை கடமைகளுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கூற்றுக்கான ஒரு காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க இயலாது அப்படிங்கிறாங்க. த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் cannot be enforced by courts. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது இது சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். நம்முடைய ஆர்டிக்கல் 51A அப்படிங்கிற ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி சொல்லக்கூடியது. இது நேரடி சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடையாது. அதுதான் இது சொல்லுது ஆர்டிக்கல் 51. ஓகே, அதாவது கடமைகளை பின்பற்றாதற்கு அரசியலமைப்பில் குறிப்பிட்ட தண்டனை எதுவும் இருக்கான்னு கேட்டால் எதுவும் கிடையாது. ஓகேவா? அப்போது இது சரிதான். காரணம், நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகளை செயல்படுத்துமாறு நிர்பந்திக்க இயலாது. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தால் ரிட்ஸ் மூலமாக, அதாவது நீதி பேராணைகள் மூலமாக நிர்பந்திக்க முடியும். ஆனால் கடமைகளை அந்த மாதிரி நிர்பந்திக்க முடியாது. அது அடிப்படை உரிமைகளாக இருந்தால் ஆர்டிகல் 32, 226 மூலமாக நம்ம நீதி விசாரணைக்கு உட்படுத்தலாம். பட் இங்கே அந்த மாதிரி நீதி விசாரணைக்கு உட்படுத்த முடியாது. அப்போ ரெண்டுமே சரியாக இருக்குது. இப்போ கூற்று மற்றும் காரணம் சரி, கூற்று அந்த காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிற ஆன்சரை மார்க் பண்ணணும். சரிங்களா?